தாக்குதலில் ட்ரோனை பயன்படுத்துவதன் பின்னணி, இதை பற்றி இந்த லென்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளிடையே பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இதனிடையே தாக்குதலின் போது இரு நாடுகளும் அதிக அளவில் ட்ரோன்களை பயன்படுத்தின. எல்லா நாடுகளுமே இப்போது ட்ரோன் பயன்பாட்டில்தான் அதிக கவனம் செலுத்துகின்றன. போரில் பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோன்கள், அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன. ட்ரோன்களில் பல வகைகள் உள்ளன. கண்காணிப்பு, தாக்குதல் மற்றும் தேடுதல் ட்ரோன்கள் அவற்றில் அடங்கும். இந்த ஒவ்வொரு வகை ட்ரோன்களின் நோக்கமும் வெவ்வேறானது என்பதால் அவற்றின் தயாரிப்பு முறையும் மாறுபடும். எந்த நோக்கத்திற்காக ட்ரோன் தயாரிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து அதன் அளவு, எடை, தூரம் மற்றும் பிற அம்சங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அனைத்து அம்சங்களும் தீர்மானிக்கப்பட்ட பிறகு ட்ரோன்களின் முப்பரிமாண மாதிரி, அதாவது 3D மாடல் தயாரிக்கப்படுகிறது. இந்த வடிவமைப்பில் காற்று தத்துவம், சுமை தாங்கும் திறன் மற்றும் பறக்கும் தன்மை போன்ற அனைத்து அம்சங்களும் சரிபார்க்கப்படுகின்றன. நிஜ வாழ்க்கையில் ட்ரோன் எப்படி செயல்படும் என்பதை அறிய மென்பொருள் உதவியுடன் இந்த வடிவமைப்பு சோதிக்கப்படுகிறது. ட்ரோனை உருவாக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் இறுதி செய்யப்படுகின்றன. இதற்கு லேசான மற்றும் வலிமையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கார்பன் ஃபைபர், அலுமினியம் அல்லது கலவை பொருட்கள் இதற்காக பயன்படுத்தப்படலாம். அத்துடன் சென்சார்கள், கேமரா, GPS தொகுதி மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றிற்காக உயர்தர எலக்ட்ரானிக்ஸ் தேர்வு செய்யப்படுகின்றன. தாக்குதல் ட்ரோன் தயாரிக்கப்பட்டால் அதில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களுக்கு ஏற்ப தேவையான வடிவமைப்பு செய்யப்படுகிறது. லேசர் அல்லது வழிகாட்டப்பட்ட வெடிகுண்டுகளுக்கு ஒரு சிறப்பு இணைப்பு சேர்க்கப்படுகிறது. அதில் தேவைப்பட்டால் இந்த ஆயுதங்களை பொருத்த முடியும். இந்த அனைத்து விவரங்களின் அடிப்படையில் ஒரு முன்மாதிரி உருவாக்கப்படுகிறது. மோட்டார், பேட்டரி, புரொப்பல்லர் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவை இந்த முன்மாதிரியில் சேர்க்கப்படுகின்றன. ட்ரோன்கள் இரவு, பகல் எந்த நிலையிலும் வேலை செய்யும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக அதில் தெர்மல் இமேஜிங் எனப்படும் வெப்பப்படம், நைட் விஷன் மற்றும் உயர் தெளிவுத்திறன் கொண்ட கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சாதனத்தை கட்டுப்படுத்த ரிமோட் கண்ட்ரோல் மற்றும் ஆட்டோ பைலட் போன்ற மென்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சில ட்ரோன்களில் செயற்கை நுண்ணறிவும் பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர செயற்கைக்கோள் மற்றும் ரேடியோ தொடர்பு தொழில்நுட்பமும் சேர்க்கப்படுகிறது. மேலும் ட்ரோனுக்கு சக்தி வழங்க ஒரு மின் அமைப்பு வழங்கப்படுகிறது. சிறிய ட்ரோன்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெரிய ட்ரோன்களுக்கு ஜெட் என்ஜின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தயாரிக்கப்படும் ட்ரோனின் வகையை பொறுத்து புரொப்பல்லர் அல்லது டர்போ ஃபேன் என்ஜின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அனைத்து தயாரிப்புகளும் முடிந்த பிறகு ட்ரோன் சோதனை செய்யப்படுகிறது. பலத்த காற்று, மழை மற்றும் அதிக வெப்பநிலை போன்ற அனைத்து விஷயங்களையும் மனதில் வைத்து ட்ரோன் பல்வேறு சூழ்நிலைகளில் சோதிக்கப்படுகிறது. தாக்குதல் ட்ரோன் என்றால் அதன் துல்லியம் மற்றும் தாக்கம் ஆகியவையும் சோதிக்கப்படுகின்றன. ட்ரோன் ஹேக்கிங்கில் இருந்து எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்பதும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. இந்த அனைத்து சோதனைகளுக்கு பிறகு ட்ரோன்களின் உற்பத்தி தொடங்கப்படுகிறது. உற்பத்திக்கு பிறகு ட்ரோன்களின் தரம் சரிபார்க்கப்படுகிறது. இந்த முழு செயல்முறையிலும் எந்த தவறுக்கும் இடமில்லை. உற்பத்தி மற்றும் சோதனைக்கு பிறகு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன.